திட்டத்தை முடக்க நினைத்தார்கள். எலெக்ஷன் அறிவிச்சா இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு பாசிச பாஜக அரசு தடை போடும், கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கிடுவாங்கன்ற கருத்தை முன் வச்சுதான் இந்த கருத்தை காணொலியில முதலமைச்சரே சொல்லியிருந்தாரு. இதற்கான வாய்ப்பு இருக்கா? இது இல்ல கொடுத்துட்டாங்க. இது யார் பணம்? இப்போ நீங்க சொன்னது நீங்க தானே சொன்னீங்க யாரோட பணம்னு. யாரோட செக்டர்ல இருந்து எடுத்திருக்காங்க. யார் கொடுத்த பணம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த பணம். அப்ப என்ன முடக்கிடுவாங்கன்றீங்க? நான் என் சொந்த பணத்தை கொடுக்கறதோட முடக்கிடுவாங்கன்னா அர்த்தம் இருக்கு. இப்ப முடக்க சொல்ற பணமே மத்திய அரசு கொடுக்குற பணம். கேட்க மாட்டாங்களா? நானும் தான் கேட்டிருப்பேன். இந்த விஷயம் முன்னாடியே இருந்திருந்தா நான் வழக்கு போட்டிருப்பேன். மக்களுக்கு கொடுக்கூடாதுன்னு இல்லை, இந்த ஃபண்ட் எங்கேருந்து வாங்கின பணம் அந்த பணத்தை கொடுக்குறீங்க. எதுக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை மாத்தி கொடுக்குறீங்க? மாத்தி கொடுக்க உரிமை உங்களுக்கு கிடையாது. உங்க சொந்த பணத்தை கொடுக்கணும். சொந்த பணம் இல்லையே, என்ன சொல்லணும்? மக்கள்கிட்ட போயிட்டு சொந்த பணம் இல்லை எங்களால கொடுக்க முடியலன்னு சொல்லிருக்கணும். இல்ல கொடுத்த பணம் எல்லாம் மகாராஷ்டிரா மோடி கொடுத்தது அப்படின்னு சொல்லிருக்கணும். அங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்துனா என்ன அர்த்தம்? இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னா அப்ப போய் தானே அது சொல்றது. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியுதோ இல்லையோ, ஸ்டாலின் அவருக்கு நல்லா தெரியுது அடுத்து வரமாட்டோம். அதனாலதான் இந்த 5500 ரூபாயை கொடுத்துட்டு இப்போவாது ஓட்டு போடுங்க, என்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை,